இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு நேயர்களே, என்னுடைய முகநூல் நண்பர்களே மற்றும் இந்த செய்திகளை தொடர்ந்து கவனித்து கேட்டு வருகிற அன்புக்குரிய தேவச்சனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வேளையிலும் அல்லது மாலை வேளையிலும் உங்களை இந்த நாளின் சிறப்பு செய்திக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் அவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவை நாம் சந்திக்க ஆயத்தப்படுகின்ற காலம் வரையிலும், அவர் நம்மை சந்திக்கின்ற நாள் வரையிலும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி அந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய ஒரு சிறப்பு செய்தியாக ஒரு செய்தியை நான் வேதாகமத்திலிருந்து, அதிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து தெரிவு செய்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டு செய்திகளை கேட்பது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடும். ஏனெனில் இந்த நாட்களில் நாம் அனைவரும் கிறிஸ்தவ உலகம் பசப்பும் பாசாங்கும் நிறைந்த செவிக்கின்பமான செய்திகளையே, ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்குகின்ற பொய் வாக்குறுதிகளை, நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள், நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய குடியிருப்பு நிரந்தர குடியிருப்பாகிய வீடு பரலோக வீடு, அது பரலோகத்தில் இருக்கிறது என்று இனிப்பு தடவிய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். அவைகளை நாம் கேட்டு வருகிறோம், அநேகர் பின்பற்றி வருகிறோம். இந்த இனிப்பு தடவிய செய்திகளை நீங்கள் அன்பானவர்களே, நான் எல்லா செய்திகளிலும் சொல்லுவது போல தான் சொல்லுகிறேன். என்னிடத்தில் வேதாகம சத்தியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏனெனில் வேதாகம சத்தியங்கள் அனைத்துமே அது ஒருவேளை நம்முடைய பார்வையில் சற்று இன்பம் தருகிற வார்த்தைகளாக இருந்தாலும் அதனுடைய மறுபுறம் மகா பயங்கரமாக இருக்கும். அதனாலே கசப்பான மருந்தை, நாவிலே பட முடியாத ஒரு மருந்தை இனிப்பு தடவி, சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் என்கின்ற ஒரு வகையான மருந்து பொருட்களை மருத்துவர்கள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுப்பதுண்டு. ஏனெனில் சில மருந்துகள் நாவிலே பட முடியாது. உமிழ்நீர் பட்டவுடனேயே அது என்ன செய்துவிடும், அதனுடைய கசப்பு, அதனுடைய சில அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யணும்னா நம்முடைய நாவை அல்லது வேறு சில அலர்ஜிக்கு ஏதுவான சில நோய்களின் அறிகுறிகளை காண்பிக்கும். சில மருந்துகள் வயிற்றிலே இரைப்பையிலே சென்றவுடனே அங்குள்ள இரைப்பை நீரோடு, இரைப்பை ஆசிட், ஒரு அமிலம் அங்கே சுரக்கும். அந்த நம்முடைய நாம் உண்கிற உணவு செரிமானமாவதற்காக, ஜீரணமாவதற்காக ஒரு 5 pH கொண்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்கிற ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதனுடைய அமிலத்தன்மை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அந்த அமிலத்தன்மை நம்முடைய வயிற்றின் உள் தசைகளை அரிக்கக்கூடியது. அந்த அமிலத்தோடு அந்த இரைப்பை நீரோடு
இந்த மருந்து பொருள் கலந்து வேதியியல் வினை புரிகின்ற போது வேறு சில விரும்பத்தகாத காரியங்கள் நம்முடைய வயிற்றிலே நடைபெறுவது உண்டு. அப்படிப்பட்டவை சில மருந்துகள் குடலில் சென்று தான் ஜீரணமாக வேண்டும் என்று சில மருந்துகள் உண்டு. அப்படிப்பட்ட மருந்துகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோட்டிங், சுகர் கோட்டிங் அல்லது வேறு ஏதோ ஒரு கோட் பண்ண சில மருந்துகளை கொடுப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கள், அவைகள் பட்சிக்கிற அக்னியைப் போல இருக்கும். அவைகள் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டிகளைப் போல இருக்கும். அதாவது நம்முடைய கடின இருதயங்களை, அகங்காரமும் இருதய கடினமும் மனமேட்டிமையும் கொண்ட கண்மலைகளை பார்க்கிலும் கடினமாயிருக்கிற நம்முடைய இருதயங்களை உடைத்து நொறுக்குகிற சம்மட்டிகளாக இருக்கும். அவைகளில் இனிப்பு தடவியெல்லாம் தர முடியாது. வேத வசனங்களை இருப்பதை இருப்பதின்படியே யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடியே பிரசங்கிப்பது தான் தேவனுடைய மனிதர்களுடைய வேலை. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாமல் கேட்பவர்களுக்கு செவிக்கின்பமாக அவர்களுடைய மனதுக்கு விருப்பம் போல, அவர்கள் விரும்புவது போல இனிப்பு தடவி கொடுக்கிறவர்கள் இறை செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை, வேதாகமத்தின் வேதவசனங்களை இனிப்பு தடவி பிரசங்கிக்கிறவர்கள் தேவனுடைய மனிதர்கள் அல்ல என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இனிப்பு தடவி நம்முடைய மனம் விரும்பத்தக்க அளவில் கர்த்தருடைய வார்த்தைகளை இனிப்பு தடவி போதிக்கிறவர்கள் சாரமில்லாத சுவற்றிலே, அதாவது சாந்து பூசுவதற்கு, சிமென்று சாந்து பூசுவதற்கு தகுதியற்ற ஒரு சுவரிலே, மழை நீரிலே நனைந்து முழுவதுமாக தண்ணீரில் ஊறி நிற்கிற ஒரு சுவற்றிலே சாந்தை பூசினால் அது அந்த சாந்து அங்கே பிடித்து நிற்காது. அது அப்படியே கீழே விழுந்துவிடும். இன்னொன்று, பலமற்ற இற்று போன உள்ளே உளுத்திருக்கிற ஒரு சுவரிலே சாந்தை பூசி மினுக்கலாம். ஒரு பழைய சுவரை புதிதாக சாந்து பூசி புதிய சுவர் போல காண்பிக்கலாம். வேத வசனங்களை கொண்டு அப்படிப்பட்ட பலமற்ற, பலனற்ற, பிரயோஜனமற்ற சுவரிலே சாந்தை பூசி வெள்ளையடித்து இது புதிய சுவர் என்று காண்பிக்க முடியாது. வேத வசனங்களை கொண்டு எப்படி கசப்பான மருந்தை இனிப்பு தடவி கொடுக்கிறார்களோ, நாவிலே படாமல் அது உள்ளே சென்று விட வேண்டும். வாயை திறந்து வாய் வழியாக உட்கொள்ளுகின்ற போது அது தொண்டையிலோ நாவிலோ சிக்கி கொண்டதென்றால் அதனுடைய கசப்பு ஒரு புறம், அல்லது அதனுடைய வேதியியல் மாற்றங்களினால் வருகிற சில உபாதைகள் ஒரு புறம். இவைகளை தவிர்ப்பதற்காக இனிப்பு தடவி கொடுப்பார்கள். அதுபோல வேத வசனங்களில் இனிப்பு தடவி பிரசங்கிக்க முடியாது. இன்றைய கிறிஸ்தவ உலகம் தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாகிய பட்சிக்கிற அக்னியை போன்ற கடின இருதயங்களை உடைக்கத்தக்கதான கர்த்தருடைய வார்த்தைகளை இனிப்பு தடவி பிரசங்கிக்கிறார்கள். அதைத்தான் மக்களும் விரும்புகிறார்கள். மக்கள் எப்படி விரும்புகிறார்களோ, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அவிசுவாசிகளாகிய இறைவார்த்தைகளை கேட்க மனமற்ற, இறைவனை விசுவாசிக்க மனமற்ற அவிசுவாச கூட்டமாகிய இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட செய்திகளை விரும்புகிறார்கள். அநேக போதகர், வெகு திரளான போதகர்கள் இறை மக்களை வசியம் செய்வதற்காக அவர்கள் விரும்பத்தக்க வகையில் செழிப்பின் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் அள்ளி வீசுகிறார்கள். தயவு செய்து ஒன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எல்லா செய்திகளும் சொல்கிறது தான். என்னுடைய செய்திகள் அப்படி இருக்காது. யதார்த்தமாக வேதவசனம் எதை சொல்லுகிறதோ அதையே சொல்லுவேன். அதை அப்படியே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் தான் இருக்கும். அருமையானவர்களே, அதற்கு அநேக எதிர்ப்புகள் எனக்கு இருக்கிறது. சிலர் நேரடியாகவே சில வார்த்தைகளை என்னிடத்தில் பயன்படுத்துகிறவரும் உண்டு.
என்னை அழைத்து பலர் கூடியிருந்து ஏராயிலும் ஒருவரை வைத்து என்னை அழைத்து என்னிடத்தில் நேரடியாக அந்த வார்த்தைகளை பேசுபவர்களும் நீங்கள் கடினமாக இருக்கிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கோபம் தகாதது. தேவன் அன்பாகவே இருந்தார். கிறிஸ்து அன்பாகவே நன்மை செய்கிறவராகவே எல்லோரையும் நேசிக்கிறவராக இருந்தார். அதுபோலத்தான் நாமும் இருக்க வேண்டும். இல்லை, எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், கிறிஸ்துவின் நற்செய்தியை கூறி அறிவிக்கிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் எல்லா ஜனங்களும் கேட்கும் வகையில் நற்செய்தியாகிய கிறிஸ்துவை கூறி அறிவிக்க வேண்டும். ஆனால் இங்கே நற்செய்தியாகிய கிறிஸ்துவை கூறி அறிவிக்கிறவர்கள் வெகு சிலரே. அவர்கள் காடுகளிலும் மேடுகளிலும் வனாந்தரங்களிலும் தங்கள் குடும்பங்களை தங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நற்செய்தி களங்களில் பாடுகளோடு ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் சாந்த குணமாயிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கே, நற்செய்தியாகிய கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கே பிரசங்கிக்கிற கொஞ்சம் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் இனிப்பு தடவி பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தருடைய கடினமான உணவை, வேதாகமத்தின் கடினமான பகுதிகளை எடுத்து பிரசங்கிப்பவர்கள் இல்லை. எல்லாம் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், வாக்கு தத்தங்கள், நன்மைக்கு ஏதுவானவைகளை, அதாவது இவ்வுலக நன்மைக்கு ஏதுவானவைகளை பிரசங்கிக்கிறவர்களே இருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் பிரசங்கிக்கிற, இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் யார்? கிறிஸ்தவர்களே. கிறிஸ்தவர்களுக்கே நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அவர்கள் இனிப்பு தடவி பிரசங்கிக்கலாம். ஏனெனில் இவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவில்லை. கிறிஸ்துவை அறிந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கே நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நானும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கும் பந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்தவான்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் தான் பிரசங்கிக்கிறேன். என்னிடத்தில் இனிப்பு தடவிய செய்திகளை கேட்க முடியாது. யதார்த்தமான வேதவசனங்களை, என்னுடைய பணி, என்னுடைய ஒளி அழைப்பு வேறு, சுவிசேஷம் அறிவிப்பதல்ல. கர்த்தருடைய சபைக்கு கடினமான போதனைகளை கொடுத்து சபையை சீர்படுத்த வேண்டும். ரிஃபைனிங் மினிஸ்ட்ரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ரிஃபைனிங் மினிஸ்ட்ரிக்கு அதை செய்ய வேண்டியவர்கள், சீரழிந்து கிடக்கிற சபையை சீர்படுத்த வேண்டியவர்கள் இனிப்பு தடவி பிரசங்கிக்க முடியாது. நான் நல்ல இனிப்பு தடவி சிரிக்க சிரிக்க பேசுகிறவன் தான். ஆனால் அதற்குரிய பகுதிகள் வந்தால் நீங்கள் என்னுடைய பழைய செய்திகளிலே சிரித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்திருப்பேன். அது வேற. செய்தி வசனத்தின் தாக்கத்தை பொறுத்து, கோபம் என்றால் கோபம், எரிச்சல் என்றால் எரிச்சல், எல்லா நிலைப்பாடுகளோடும் என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். அருமையான கிறிஸ்தவர்களே, தேவன் அன்பாக இருக்கிறார், உண்மைதான். அவருக்கு அன்பு ஒரு முகம் மட்டுமே. அவருடைய பல நாலா திசைகளிலும், வானத்திலும் பூமியிலும், பூமியின் நாலா திசைகளிலும் அவர்களுடைய கண்கள் பூமியின் மனிதர்களின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும், பூமியின் நாலா திசைகளிலும், வானத்தின் நாலா திசைகளிலும் அவருடைய முகம் பூமியின் மனிதர்களின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறது. எசேக்கியேல், யோவான் முதலானவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை படித்து பார்த்தால், தேவனுடைய சிங்காசனம் 4 திசைகளிலும் ஒரே வேளையிலே பயணிக்கக்கூடியது. இப்பொழுது தெற்கு திசையிலே வந்து கொண்டிருக்கிறது என்றால், அவர் விரும்பினால் அது கிழக்கு திசையிலே செல்லும். அவர் திடீரென்று திரும்பினால் மேற்கு திசையிலே செல்லும். இல்லை, அவர் வடக்கே போக வேண்டும் என்று விரும்பினால் அது வடக்கு திசைக்கு நேராக பயணிக்கும். 4 திசைகளிலும் ஆவி எங்கே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறதோ, ஆவி என்றால் தேவனுடைய ஆவியானவர், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியானவர் எந்த திசையிலே பயணிக்க விரும்புகிறாரோ அந்த திசையிலே, அது நின்ற இடத்திலிருந்தே, சென்று கொண்டிருக்கிற நிலையிலிருந்தே பின்னோக்கி போக வேண்டும் என்றால் அது பின்னோக்கி செல்வார். ஆனால் பின்னோக்கி செல்லுகின்ற போது திரும்பாது.
நின்ற நிலையிலே ஓடிக்கொண்டிருந்த முன்னோக்கி ஓடிக்கொண்டிருந்த நிலையிலேயே பின்னோக்கி ஓடத் தொடங்கிவிடும். அவருடைய சிங்காசனம், அதை சுமக்கிற சக்கரங்கள், அதை ஓட்டிக்கொண்டிருக்கிற சக்கரங்கள், அதை சுமக்கிற ஜீவன்கள் 4 திசைகளிலும் தங்கள் முகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த திசைக்கு நேராக செல்கிறதோ அந்த திசைக்கு நோக்கி அவைகளுடைய முகங்களும் பயணிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு 4 முகங்கள் இருக்கிறது. ஒரு முகம் மேல் நோக்கிய முகம், அதை பார்க்க முடியாது, நீங்களோ நானோ காண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் அந்த 4 ஜீவன்களின் முகங்கள். அவைகளினூடே ஆவி இருந்தது. மேல் நோக்கிய ஒரு முகம் பட்சிக்கிற அக்னியாயிருந்தது. நெருப்பிலே பழுத்து கொண்டிருக்கிற வெண்கல சொகுசாவை போல் இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த முகத்தை நீங்களும் நானும் தாங்கிக் கொள்ள முடியாது. அது நெருப்பான முகம். மற்ற முகங்கள் 4 தன்மை கொண்டது. தேவனுடைய பண்பியல்புகள் என்ன? முதலாவது, தேவன் அன்பாயிருக்கிறார். இரண்டாவது, தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். மூன்றாவது, தேவன் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாயிருக்கிறார். நான்காவது, தேவன் வார்த்தையாயிருக்கிறார். பட்சிக்கிற வார்த்தையை மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயிருக்கிறார். ஐந்தாவது, அவர் சமாதான கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் அவருடைய சமாதானத்தின் முகத்தையோ கிருபையின் முகத்தையோ பார்க்க முடியாது. ஒருவேளை பட்சிக்கிற அக்னியின் முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். சில வேளைகளிலே அக்னி ஜுவாலையாகிய முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை அவருடைய ஒளியாயிருக்கிற முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒளியாயிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அக்னி ஜுவாலையினூடாய் கடந்து வருகிற ஆவியாயிருக்கிறார். அக்னியிலிருந்தும் அக்னி ஜுவாலையிலிருந்தும், பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்தும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாயிருக்கிற கர்த்தரிடத்திலிருந்தும் கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிற ஆவியாயிருக்கிறார். அவரும் நெருப்பை போன்றே இருப்பார். புடமிடுகிற ஆவியாகவே இருப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவருடைய ஒளியின் முகத்தையும் பார்க்க முடியும், அவருடைய பட்சிக்கிற அக்னியின் முகத்தையும் பார்க்கலாம். ஆனால் வேத வசனங்களிலும் அவைகளை நீங்கள் கண்டு பார்த்தேயாக வேண்டும், சந்தித்தேயாக வேண்டும். ஏனெனில் அவர் கோபம் கொள்ளுகிறவராக, எரிச்சல் உள்ளவராக, அவருடைய ஒரு முகம் எரிச்சல் உள்ளதாக இருக்கிறது. எரிச்சலும் கோபமும் நிறைந்ததாக இருக்கிறது. தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கேற்ற வண்ணமாய் நாம் போதனைகளை, வேதவசன சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக முடியும். இல்லை, வெறும் இனிப்பு தடவிய பிரசங்கங்களையே, செவிக்கின்பமான ஆசீர்வாதங்களை பிரசங்கங்களையே கேட்டு கேட்டு புளித்து போன கிறிஸ்தவம், மரத்து போன கிறிஸ்தவம் கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. ஏனெனில் அவர் வருகிற போது அவருடைய கோபம் பற்றி எரிகிற நெருப்பாயிருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குரிய வார்த்தை. பரிசுத்த யோவான் நற்செய்திகளிலே நீங்கள் அதை காணலாம். 16, 17 அதிகாரங்களிலே அதை காணலாம். சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்துவார். சகல சத்தியங்களுக்குள்ளும் என்றால் என்ன? வேதாகமத்தில் இதுவரையிலும் கற்பிக்கப்பட்டிருக்காத சகல மறைபொருளான சத்தியங்களுக்குள்ளும் ரகசியங்களுக்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்துவார். அதோடு அல்ல, அது மட்டுமல்ல, அவருடைய முதலாவது பண்பியல்பே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவரிடத்திலே, நானாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அநேகர் சத்தியத்தை பிரசங்கிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியாது.
ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்திலும் வேறு சில குறைபாடுகள் இருக்கிறது, அது வேறு. நான் தான் சொல்லிட்டேன், குறையில்லாத எந்த மனிதனையும் எந்த பரிசுத்தவானையும் இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரிடத்திலும் எதாகிலும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் காணப்படுகிற குறையை மட்டும் ஒரு நபரிடத்தில், ஒரு ஊழியக்காரனிடத்தில், சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வெளிப்படையில், ஒரு ஊழியக்காரனிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் காணுகின்ற அந்த குறைபாட்டை வைத்துக்கொண்டு ஒரு ஊழியக்காரனை நீங்கள் மதிப்பீடு செய்தால் குற்றம் உங்கள் மேல் சுமரும். அந்த குறைபாடு அந்த ஊழியக்காரனுக்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவன் தான் பெருமை கொள்ளக்கூடாது. அவனுடைய நெஞ்சிலே, உள்ளத்திலே பெருமை, அகங்காரம், ஆணவம், மனமேட்டிமை குடிகொண்டிருக்க கூடாது என்பதற்காக அவனுக்கு அந்த குறைபாட்டை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய சித்தம். அந்த வெளியிலே காணப்படுகிற ஒரு குறையை பார்த்து நீங்கள் ஒரு தேவனுடைய மனுஷனை, உண்மையான ஊழியக்காரனை மதிப்பீடு செய்து அவமானப்படுத்தினால், கேவலப்படுத்தினால் அதன் தண்டனை தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் எல்லா ஊழியக்காரர்களையும் பரிகாசம் பண்ணுவது போல, நையாண்டி பண்ணுவது போல, கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களை நையாண்டி செய்யாதிருங்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களிடத்திலும் ஏதோ சில குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் 100க்கு 100 பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதம் கற்பிக்காதவைகளை எல்லாம், ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை மட்டும், வாக்கு தத்தங்களை மட்டும், போலியான அதிசயங்கள், அற்புதங்களை மட்டும் பிரசங்கித்துக் கொண்டு திரிகிறார்களே, துதி ஸ்தோத்திரங்களை மட்டும், அவர்களை நீங்கள் என்ன வேணும்னாலும் நையாண்டி செய்யலாம். செவிட்டு வெறியனின் கூட்டம், தோல் மரத்து போனவர்களின் கூட்டம். அவர்கள் அதை திருப்பி கேட்க மாட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனபடியினாலே உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது சத்திய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறார், அவர் ஒரு மனிதனை நடத்துகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய எல்லா பண்பியல்புகளையும் எல்லா குணாதிசயங்களையும் அந்த செய்திகளின் வாயிலாக நீங்கள் அறிய முடியும், காண முடியும். நன்றாக அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது அந்த செய்தியினுடைய தலையங்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிற, ஏனெனில் அநேக பாடல்கள், அநேகர் ஜெபிக்கிற ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன். எலியாவை போன்ற தேவனுடைய மனிதர்களை எழுப்பும் தேவனே, அநேக எலியாக்களை எழுப்பும். எல்லாரும், எல்லா வகையான பிரசங்கியார்களும், எல்லா வகையான கிறிஸ்தவர்களும் அந்த வார்த்தைகளை உபயோகிக்காதவர்கள் இல்லை. எலியா போன்ற அக்னியான ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே, என்னை எலியாவை போல் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் மாறியிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. எலியாவினுடைய மறுபக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். எலியா வேதாகமும் கற்பிக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மிக உன்னதமான ஒரு இடத்திலே இருக்கிறவன். எலியாவை பிரசங்கிக்காத எந்த ஊழியக்காரனும் இருக்க மாட்டான். அவர்கள் பிரசங்கித்ததை, எலியாவை குறித்து பிரசங்கிக்கிறதை அல்ல, ஜபிக்கிறதை அல்ல, பாடல்களிலே எழுதியிருக்கிறதை அல்ல பிரசங்கிக்கப் போகிறேன். எலியாவைத்தான் உதாரணமாக காண்பிக்கப் போகிறேன். ஒரு தேவனுடைய யதார்த்தமான தேவனுடைய மனுஷனிடத்திலே அவனுடைய மாறுபட்ட குணாதிசயங்கள் என்ன, அதாவது யதார்த்தமான செய்தியினுடைய தலையங்கத்தை கவனமாக கேளுங்கள். யதார்த்தமான தேவனுடைய மனுஷனின் மாறுபட்ட குணம் என்ன, அதுதான் செய்தியினுடைய தலையங்கம். அதற்கு ஆதாரமாக நான் எலியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு மாறுபட்ட குணாதிசயத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப் போகிறேன் செய்தியின் மூலமாக. அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேதவசனம்
2 ராஜாக்களின் புஸ்தகம், அதாவது செகண்ட் கிங்ஸ், ராஜாக்களுடைய புத்தகத்திலே 2வது ஆகமம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரையான வசனங்களை, அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவனுடைய ஒரு மாறுபட்ட குணாதிசயம் என்னதாக இருந்தது? ஹெபிச்சுவல் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அவர்களுடைய வழக்கமான குணாதிசயங்கள், வழக்கமான பண்பியல்புகள், வழக்கமான பர்சனாலிட்டிஸ், தோற்ற வடிவங்கள், குணங்கள் எல்லாருக்கும் ஒரு வழக்கமான ஹெபிச்சுவல் மேனரிசம் ஆர் ஹெபிச்சுவல் கேரக்டர் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் உண்டு. அருமையானவர்களே, அருமையானவர்களை சற்று பொறுத்து கொள்ளுங்கள். வேற இடமே இல்லாமல் இங்கே கொண்டு வந்து விட்டு பேசிட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, எலியாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 7 விதமான அற்புதங்களை செய்தவன். 7 சாதாரண காரியங்கள் அல்ல, எல்லாம் கோபத்தின் வெளிப்பாடுகளே. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் 3.5 வருடம் வானத்தை அடைத்தது கோபத்தின் வெளிப்பாடு, வைராக்கியத்தின் வெளிப்பாடு. வானத்தை திறந்து மழை பெய்ய 3.5 வருடம் பெய்யாத மழையை பெய்ய வைத்தது ஆசீர்வாதம். ஓகே, அந்த ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடுகளே. அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 16 வசனங்களையும் வாசிக்கின்றேன். பிற்பாடு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கெராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபினிடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து
வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகர்களையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற எலியாவினிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுக்கு பயப்படாதே, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் ராஜாவை பார்த்து, அங்கே அவனை பார்த்து என்று இருக்கிறது, அவனை பார்த்து என்றால் ராஜாவை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் பிந்தின வசனத்தினுடைய முதல் வார்த்தையையும் கூட படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் கூட படித்து விடுகிறேன். 17வது வசனத்தினுடைய முதல் சென்டென்ஸ், எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். ஏனெனில் கர்த்தருடைய தூதன் எலியாவோடு இருந்தார். எலியா அல்ல பேசினது, எலியாவோடு நின்ற கர்த்தருடைய தூதனானவர் அந்த வார்த்தைகளை பேச வைத்தார். எலியா பேசினார். வார்த்தையின்படியே, கர்த்தருடைய தூதனானவருடைய வார்த்தையின்படியே அகசியா செத்தான். அருமையான கிறிஸ்தவர்களே, எலியா ஒரு தீர்க்கதரிசி. அநேக தீர்க்கதரிசிகளில் பிரதானமான ஒரு தீர்க்கதரிசி. அவனை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால், சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளாகிய 2 ஒலிவ மரங்களாகிய 2 விளக்குத்தண்டுகளும் 2 ஒலிவ மரங்களுமாய் நிற்கிற அந்த 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற பொன் குத்து விளக்கு தண்டின் 2 பக்கங்களிலும் நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் என்கிற
பரிசுத்த ஆவியானவரை அந்த விளக்குகள் எரிய 7 சபைகளாகிய 7 விளக்குகளும் எரிந்து பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவராகிய ஒலிவ எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்கிற 2 சாட்சிகளும் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த உலகளாவிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள். அவர்கள் இருவரும் யாராம்? ஒன்று எலியாவாம், ஒன்று ஏனோக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் அதை மாற்றி சொல்லுகிறேன். ஒன்று மோசே, தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாயிருந்த, தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் பிரவேசிக்க முடியாத இடமே கிடையாது. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்த மோசே பார்வோனுக்கு தேவனாக்கப்பட்டவன். தேவன் தம்முடைய ஸ்தானத்தை ஒருவருக்கும் கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் தம்முடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாயிருந்த மோசேயை தன்னுடைய ஸ்தானத்திலே பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினார். பார்வோனுக்கு அவன் தேவனாக்கப்பட்டிருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று அந்த மோசே, அந்த 2 ஒலிவ மரங்களில் ஒன்று மோசே, ஒன்று எலியா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அதற்கு பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள். எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள். அங்கே தேவனுக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 ஒலிவ மர கிளைகளும் இவர்கள், 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கும். சகரியா 4லும் வெளிப்படுத்தல் 11லும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகள். அவர்களில் ஒருவன் யார்? இந்த எலியா. பூமியிலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் எல்லாம் பிரதானமான 2 பேர், ஒன்று மோசே, ஒன்று எலியா. மோசேயின் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் தனியாக இருக்கிறது. எலியாவின் தீர்க்கதரிசிகளை, எலியாவும் எலியாவை சார்ந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டமும் தனியாக இருக்கிறார்கள். மோசேயும் மோசேயை சார்ந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டமும் தனியாக இருக்கிறது. இது இஸ்ரவேலிலே இன்றைக்கும் அந்த பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனோக்கோ ஏதேன் தோட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாயிருக்கிறான். அவன் இனி பூமியிலே வந்து தாபரிக்கப் போகிற பரலோக ராஜ்யம் பூமிக்கு வருவதற்கு அடையாளமாயிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தான், தேவனோடே எடுத்துக்கொள்ளப்பட்டான். பூமியிலிருந்து காணப்படாமல் போன தேவனும் ஆதாமும் சஞ்சரித்த, ஏனோக்கும் சஞ்சரித்த அந்த ஏதேன் தோட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த ஏதேன் தோட்டமாகிய தேவனுடைய தோட்டமாகிய பரம எருசலேம் பூமிக்கு தான் முன்னிருந்த இடத்திற்கு இறங்கி வருவது போல ஏனோக்கும் இறங்கி வருவான். நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேதாகமம் கற்பிக்கிற வேண்டும் போதெல்லாம் வானத்தை அடைக்கவும் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணவும் தக்கதாக அதிகாரம் பெற்ற ஊழியக்காரர்கள், அந்த அதிகாரம் ஒன்றும் ஏனோக்குக்கு இல்லை. நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இவைகளை அறியாத இன்றைய இனிப்பு தடவி பிரசங்கிக்கிற சாரமற்ற சுவரிலே சாந்தை பூசுகிற வெளிவேட கிறிஸ்தவர்கள், அதாவது அருவருப்பான இருதயங்களிலே, அருவருப்பான ஆத்துமாக்களிலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி கொடுக்கிற இந்த கபட வேடதாரி கிறிஸ்தவர்கள், வெளியேட கிறிஸ்தவர்கள் பிரசங்கிப்பதையோ சொல்லுவதையோ ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அந்த 2 சர்வலோகத்திற்கும் ஆண்டவராகிய ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவனாகிய எலியாவினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், எலியா முந்தி வர வேண்டும்,
அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு மாற்ற வேண்டும், பிள்ளைகளுடைய இருதயத்தை ஞானவான்களுடைய இருதயத்திற்கு மாற்ற வேண்டும், கீழ்ப்படியாதவர்களின் இருதயத்தை ஞானிகளின் இருதயத்திற்கு மாற்ற வேண்டும். அந்த எலியா முந்தி வருவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடின இருதயம் கொண்ட வணங்காக்களுத்துள்ள முரட்டாட்ட குணம் கொண்ட ஜனங்களுடைய இருதயத்தை சம்மட்டியை போல அடித்து நொறுக்கி தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ள வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவன் எலியா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் முதல் முறை எலியா தீர்க்கதரிசி திஸ்பியனாகிய எலியாவாக தன்னை அடையாளம் காட்டிய போது அவன் எங்கிருந்து வந்தான், எங்கே போனான், போன இடம் தெரியும். சுழல் காற்றினை அக்னி ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். சாகாமல் மரிக்காமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அவன் ஒருவனே. அந்த எலியா அக்னியாகவே இருந்தான். அவன் அக்னி ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் அக்னியாகவே பற்றி எறிந்து கொண்டிருந்தான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் இன்றைக்கும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்கள் சந்தித்திருக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் பிரசங்கியார்களும் ஊழியக்காரர்களும் இனிப்பி தடவி பிரசங்கிக்கிறவர்களையே பார்த்திருக்கிறீர்கள். நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை அக்கினியாய் பிரசங்கிக்கிற சம்மட்டிகளைப் போல உங்களை அடித்து நொறுக்குகிற உங்கள் கடின இருதயங்களை நொறுக்கத்தக்க வண்ணமாய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை சந்திக்கவில்லை. அதுதான் உங்களுடைய அடிப்படை குழப்பமே. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எலியா அக்கினியாய் பற்றி எறிந்து கொண்டிருந்தவன். ஏனெனில் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவன். அங்கே அவனுக்கு முன்பாக அந்த ரெண்டு சாட்சிகளுக்கும் நடுவில் இன்னொருவன் நிற்கிறான். அவன் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி நிற்கிறவன். அவன் தேவனை போலிருப்பான். அதாவது சகரியா 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பொன் குத்து விளக்கு தண்டு, அதன் உச்சியில் ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பார். அந்த கிண்ணத்தை சுற்றிலும் 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் விளக்கு, அதான் சபை. சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களிலே படியும். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர். அவர்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மணவாட்டி சபையையும் தன் சிரசின் மேல் தாங்கி நிற்கிறவன் பிரதான ஆசாரியன். அவன் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன். சபையை தாங்கி நிற்கிறவனும் அவனே. கர்த்தருக்கு முன்பாக பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனும் அவனே. அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த 2 ஒலிவ மரங்களும் இருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாட்சிகள். எலியாவே பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தான். மோசேயே பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தான். அவனும் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினான். 10 விதமான மகா கொடிய வாதைகளை எகிப்திலே நடப்பித்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் அவர்களுக்கு முன்பாக நிற்கிற ஒருவன். அவன் எப்படி பட்சிக்கிற அக்னியா இருக்க முடியும்? அதையும் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை பட்சிக்கிற அக்னியாய், மலைகளை மோதி உரைக்கிற சம்மட்டியாய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் பிரயோகிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் கண்டதில்லை, அறிந்ததில்லை. அதனால் என்னுடைய செய்திகள் உங்களுக்கு கடூரமாக தோன்றுகிறது. இவனுடைய செய்திகளை நாம் கேட்க முடியாது என்கிறீர்கள். எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர்கள்.
நீங்கள் நொந்து போன இருதயங்களிலே இரும்பை பழுக்க காய்ச்சி ஊற்றுகிறீர்கள். வேண்டாம், சாந்தமாக பேசுங்கள். முடியாது. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய், அவருடைய கோபம் பற்றி எரிகிற நெருப்பாய் வரப்போகிறது. அந்த நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டுத்தானாக வேண்டும். கேட்க மாட்டோம் என்று மறுதளிப்பீர்களானால், கேட்க மாட்டோம், எங்களுக்கு இந்த செய்தி வேண்டாம் என்று ஓடுவீர்களானால் உங்களுக்கு ஐயோ. ஒரு நாளிலே நீங்கள் இனிப்பு தடவிய செய்திகளை கேட்டு அவர்களுக்கு பின்னாக ஓடுங்கள். அவர்கள் தான் உங்களுக்கு லாயக்கு. அவர்கள் தான் உங்களுக்கு, அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களும் குறிகளும் தீர்க்க தரிசனங்களும் தான் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்க மாட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் விருப்பம். அதனால் தான் இந்த செய்தியை இன்றைய நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன். அந்த எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் ஆணித்தரமாக எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறான். அவனை குறித்த காரியங்கள் நீங்க படிக்கிற இடத்தில் எல்லாம் நான் இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். ஆணித்தரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினவன். நான் அதையே சொல்லுகிறேன். நான் பேசிக்கொண்டிருப்பது ஜீவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன். கேட்க மனதுள்ளவர்கள் கேளுங்கள். இனிப்பு தடவையெல்லாம் பிரசங்கிக்க முடியாது. சோப்பு போட்டெல்லாம் பேச முடியாது. அவர் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். அவர் சோப்பு போட்டு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சோப்பு போடுவார்? வண்ணாருடைய சவுக்காரம்னா என்ன? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் வரும்போது வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். முட்டமிடுகிறவனுடைய அக்கினியை போல் இருப்பார். வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். எப்படி? முட்டமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும். சவுக்காரம்னா சோப்பு. அவர் சோப்பு போடுவார். எப்படி போடுவாராம்? வண்ணா என்ன செய்வான்? துணி துவைக்கிறவன். அழுக்கு துணிகளை பெரும் பாண்டங்களிலே தண்ணீரை நிரப்பி சவுக்காரத்தை கொட்டி அதற்குள்ளே அழுக்கு துணிகளை போட்டு வேக வைப்பான். அதுபோல வண்ணாருடைய சவுக்காரம் கடினமான சோப்பு. அந்த கடினமான சோப்பு நம்முடைய சரீரங்களிலே பட்டாலே வெந்து உரிந்து போகும். சில வகையான சோப்புகள் அதை கைகளிலே பயன்படுத்துகிறவருடைய கைகள் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சவுக்காரம் சோப்பு தூளை தண்ணீரிலே கலந்து அதை கொதிக்க வைத்து அதிலே அழுக்கு துணிகளை போட்டால் அதில் இருக்கிற அழுக்குகள் அனைத்தும் உருவழியாமல் அதிலிருந்து கலந்து வந்துவிடும். அதுபோல வண்ணாருடைய சவுக்காரத்தை போல நெருப்பிலே பற்ற வைத்து கொதிக்க வைத்து வேக வைப்பார் உங்களை பரிசுத்த ஆவியானவர். மறக்க வேண்டாம். புடமிடுகிறவனுடைய அக்னியை போல இருப்பார். பொற்கொல்லனுடைய அடுப்பை போல இருப்பார். தங்க கட்டியை உருக்குவானே தண்ணீரை போல 7 முறை, அதுபோல கொல்லன் பட்டறை அக்னியினால் எரிந்து கொண்டிருக்கும். இரும்பு துண்டை பழுக்க பழுக்க காய்ச்சுவானே, திரும்ப திரும்ப அடித்து நொறுக்கி அவன் விரும்புகிற ஆயுதமாக மாற்றும் வரையிலும் அந்த இரும்பு துண்டை திரும்ப திரும்ப நெருப்பிலே பழுக்க காய்ச்சுவது போல உங்களை காய்ச்சுவார், அடித்து நொறுக்குவார். வண்ணான் தன்னுடைய துணியை நெருப்பிலே தண்ணீரிலே சவுக்காரத்தை போட்டு தண்ணீரை ஊற்றி நெருப்பை கொளுத்தி கொதிக்க வைப்பது போல கொதிக்க வைப்பார். தாங்கிக் கொள்வீர்களா?
அந்த நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வேதாகமத்தின் கடினமான பகுதிகளை நீங்கள் கற்று பக்குவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அதற்கேற்ற தகுதியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் இந்த செய்திகளை கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேட்க மாட்டோம், கோபக்கனல் வீசுகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று தப்பி ஓடுவீர்களானால் அந்த நாளிலே சாம்பலாகி போவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற நாளிலே நிலை நிற்க முடியாது. அதற்கு பின்பு கிறிஸ்து மனுஷகுமாரன், அவருடைய கோபம் கொஞ்ச காலத்திலே பற்றி எரியும். அந்த பற்றி எரிகிற நெருப்பாய் வருகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவருடைய கோப கனலுக்கு முன்பாக நிற்க மாட்டீர்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளினாலேயே அந்தி கிறிஸ்துவே சாம்பலாகி போவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய மறுபக்கத்தை பார்க்கிறீர்கள். இங்கே அவனுடைய எல்லா நிலைப்பாடுகளுமே கோபம் கலந்ததாகவே இருந்தது. 830 தீர்க்கதரிசிகளை ஒரே நாளிலே கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் கொண்டவனாய் கொலை செய்தவனவன், கொன்றொழிக்க கட்டளையிட்டவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் இங்கே ஒரு காரியத்தை செய்கிறான். அவனுடைய ஊழியக்கால முடிவடைகின்ற போது ஆகாபரசன் மரித்து போன பிற்பாடு ஆகாபனுடைய ஸ்தானத்தில் அகசியா என்பவன் அரசனாகிறான். அவன் தன்னுடைய மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாக, அந்த ஜன்னல் வழியாக கீழே விழுந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான், மரண படுக்கையில் இருக்கிறான். அவன், நான் இந்த வியாதி நீங்கி குணப்படுவேனா இல்லையா என்று கேட்டு வரும்படியாக தன்னுடைய சேவகர்களை மோவாபியர்களுடைய தேசத்திலே எங்கே அனுப்புகிறான்? எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவின் இடத்திலே குறி கேட்க அனுப்புகிறான், தரிசனம் பார்க்க அனுப்புகிறான், பிரசன்னம், தேவ பிரசன்னம் கேட்க அனுப்புகிறான். இதை கர்த்தருடைய தூதனானவர் காண்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் திஸ்பியனாகிய எலியாவின் இடத்திலே செல்கிறார். அவனுக்கு செய்தியை சொல்லுகிறார். நீ போ, சமாரியாவில் இருக்கிற அகசியாவின் வீட்டுக்கு போ. அகசியா இஸ்ரவேலுக்கு அரசன். அவன் செய்கிறதை பார். அவன் தன்னுடைய வியாதி நீங்கி குணப்படுவேனா மாட்டேனா, அல்லது படுக்கையிலேயே செத்துப்போவேனா என்றறிய எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்திலே, அந்நிய தேவனிடத்திலே, அந்நிய ஆவிகளிடத்திலே குறி கேட்க தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இந்த தூதனானவர் யாராக இருக்கக்கூடும்? பரிசுத்த ஆவியானவராக, கர்த்தருடைய ஆவியானவராக இருக்கக்கூடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், வானத்தில் இருக்கிறவர், பரம எருசலேமில் இருக்கிறவர், தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிறவர், ஆவியாய் இருக்கிற தேவன். அகசியாவினுடைய மனதின் எண்ணங்கள் செயல்படுத்தப்பட ஆரம்பித்த போது அவர் பூமியிலே நிற்கிறார். கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவராக இங்கே பிரசன்னமாகிறார். எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியானவர், சர்வ வியாபியாய் இருக்கிற ஆவியானவர் எலியாவுக்கு முன் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ போ, சமாரியாவில் அரசனுக்கு சொல்லு, அவன் தான் இந்த வியாதி நீங்கி குணப்படுவேனா மாட்டேனா என்று அறிய எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்திலே குறி கேட்க ஆட்களை அனுப்புகிறான். நீ அவர்களுக்கு எதிர்பட்டு, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா, நீ எக்ரோனின் தேவனிடத்திலே குறி கேட்க ஆட்களை அனுப்புகிறாய்,
தேவ பிரசன்னம் பார்க்க ஆட்களை அனுப்புகிறாய், தேவ தரிசனம் பார்க்க ஆட்களை அனுப்புகிறாய் என்று கேட்டு அவர்களை எச்சரித்து அவனுக்கு செய்தியை சொல்லி அனுப்பு. அவன் ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவான் என்று அவனுக்கு சொல்லி அனுப்பு என்று எலியாவை அனுப்புகிறார். எலியா அந்த வார்த்தையின்படியே தன்னோடு தனக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய தூதனானவர் தன்னோடு இருக்கிறார் என்கிற அறிவோடு அவன் அகசியாவின் ஆட்களுக்கு எதிர்படுகிறான். அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடத்திலே கேட்கிறான், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா, தீர்க்கதரிசி இல்லை என்றா, நீ பாகால் சேபுவினிடத்திலே குறி கேட்க செல்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை தடை செய்து, நீங்கள் போய் அவனுக்கு என்றால் யாருக்கு? உங்கள் ராஜாவாகிய அகசியாவுக்கு சொல்லுங்கள், அவன் ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவான் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவரிடத்திற்கு, யாரிடத்திற்கு? அகசியா அரசனிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்திற்கு திரும்பி போய் என்று எலியா, கர்த்தருடைய தூதன் எலியாவுக்கு சொன்னதை எலியா அகசியாவின் ஆட்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த சொல்லுகிறான், அகசியாவின் ஆட்கள் அகசியாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். அகசியா கேட்கிறான், அந்த மனுஷன் எப்படி இருந்தான்? உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்படியா எதிர்பட்டவன், உங்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு எதிரே வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்லவன், சொல்லி அனுப்பினவன் எப்படி இருந்தான் என்று கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் மயிர் போர்வையை பொருத்தியிருந்தான், அல்லது மயிர் உடையை அணிந்திருந்தான். எலியா என்ன செய்திருந்தான்? ஆட்டுத்தோல் வஸ்திரத்தை உடுத்திருந்தான். யோவான் ஸ்நாபகன் அதை உடுத்திருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய், இவர்தான் மனுக்குல ரட்சகராகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து என்று யூதர்களுக்கு அடையாளம் காட்டும்படியாய் வந்திருந்த, எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் வந்த அந்த யோவான் ஸ்நாபகன் எந்த ஆடையை உடுத்திருந்தான்? ஆட்டுத்தோல் போர்வையை உடுத்தியிருந்தான். ஆட்டுத்தோலை போர்வையாக உடுத்தியிருந்தான். அதுபோல முதலாவது வந்த எலியாவும் ஆட்டுத்தோல் போர்வையை, மயிர் போர்வையை உடுத்தியிருந்தான். அவனுக்கு சொல்லப்படுகிற அடையாளம் அதுதான். யோவான் ஸ்நாபகனுக்கு என்ன அடையாளமோ அதே அடையாளமே எலியாவினிடத்திலும் காணப்பட்டிருந்தது. எலியாவினிடத்தில் இருந்த அதே அடையாளத்தை தரித்தவனாய் யோவான் ஸ்நாபகன் வந்திருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் மயிர் போர்வையை, மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். வார்க்கச்சைன்னா என்ன? இன்றைக்கு நீங்கள் போதகர்கள் இடுப்பிலே கட்டிக்கொள்ளுகிற, தங்கள் மேல் அங்கிகளின் மேல் இடுப்பிலே கட்டிக்கொள்ளுகிற ஒரு கச்சை இருக்கிறதே, அந்த கச்சை, அது போன்ற ஒரு வார்க்கச்சையை கட்டியிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகி எலியா தான் என்று சொல்லி அகசியா உடனே அவனை அடையாளம் கண்டு கொண்டான். வேறு யாருமல்ல, வந்தவன் திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி அவன் உடனடியாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். என்ன? அவனை அழைத்து வரும்படி சொல்லி, அல்லது பிடித்து வரும்படி அழைத்து வருகிற சொல்லுகிறவன் எலியா தீர்க்கதரிசியே, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தெரிந்து விட்டது. அவனை அழைத்து வருவதற்கு ஆட்களை அனுப்பி இருக்க வேண்டும் தானே. தன்னுடைய அரசனுடைய ஒரு மந்திரியையோ அல்லது ஒரு தூதுவனையோ அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? அவனை பிடித்து வரும்படிக்கு, இங்கே பிடித்து வரும்படிக்குன்னு சொல்லப்படலை. அவனுடைய செயல்பாடு, அவன் அனுப்பின ஆட்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்க வேண்டும்?
அவன் அனுப்பியிருக்கிறது யார்? அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். 50 சேவகர்கள் எங்கே இருப்பாங்க? நம்முடைய நிலைப்பாட்டில் ஒரு காவல் நிலையத்தினுடைய 50 காவலர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த காவலர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா? ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார். சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் 50 காவலர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு இன்ஸ்பெக்டருடைய அலுவலகத்தில் சுமார் 40-50 காவலர்கள் இருக்கலாம், கீழ்ப்பணியாளர்கள். இங்கே படை தலைவர்கள் 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. இங்கே 50 பேருக்கு ஒரு அதிபதியையும் அந்த அதிபதியினுடைய கீழ் இருக்கிற 50 படை வீரர்களையும் அனுப்புகிறார். எதற்காக? எலியாவை அழைத்து வருவதற்காகவா, பிடித்து வருவதற்காகவா? நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். பிடித்து வருவதற்காக. இதை புரிந்து கொண்ட அந்த எலியா என்ன செய்கிறான்? அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், யார்? அந்த 50 படை வீரர்களுடைய படைத்தலைவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, மேலே ஏறி போயிட்டான். மலையின் உச்சியில் அமர்ந்திருக்கிறான் எலியா. எலியாவினிடத்திலே தேவனுடைய மனுஷனே, உண்மைதான், அவன் தேவனுடைய மனுஷன். அவன் தேவனுடைய மனுஷன். ஏனெனில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவராக அவனோடு இருக்கிறார். அவன் தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அந்த 2வது வார்த்தை அழைப்பு சரிதான். தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்று அழைக்கிறான். அந்த வார்த்தையின் அவன் அழைப்பின் தன்மையையும், ராஜா 50 படை வீரர்களையும் அவர்களுடைய தலைவனையும் 50 பேருக்கு அதிபதியையும் தன்னை பிடித்து வருவதற்கு அனுப்பியிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட எலியா சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷன் என்பது உண்மையானால், நான் தேவனுடைய மனுஷனானால், அதனுடைய பொருள் என்ன? உண்மையாகவே நான் தேவனுடைய மனுஷன் என்பது உண்மையானால், அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்று அங்கே சொல்லுகிறான். அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் ஆகிலும் அந்த 50 பேருக்கு அதிபதி என்ன செய்திருக்க வேண்டும்? எலியாவின் பாதத்திலே விழுந்திருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனே, என்னை மன்னித்துவிடும், அரசனிட்ட கட்டளையை செய்து நிறைவேற்ற வந்தேன், அதிகாரத்துறையிலே பேசிவிட்டேன், என்னை மன்னித்துவிடும் என்று அவனுடைய பாதத்திலே விழுந்திருக்க வேண்டும். விழவில்லை. ஏனெனில் அவனுடைய வார்த்தை தெளிவாகத்தான் இருந்தது. நான் தேவனுடைய மனுஷன் என்பது உண்மையானால், வானத்திலிருந்து அக்னி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது. அந்த தலைவனுடைய வார்த்தைகள் சரியில்லாததினாலே தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியாமல் அரச கட்டளையை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய கரத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக தேவனுடைய மனுஷனே, உன்னை ராஜா வர சொல்லுகிறார் என்றான். இந்த வார்த்தைகளின் அதிகார தோரணை தேவனுடைய மனுஷனுக்கும் அவனோடு இருக்கிற கர்த்தருடைய தூதனானவருக்கும் மரியாதை செலுத்த மனமற்றவனாய் அந்த காரியத்தை அங்கே செய்தபடியினாலே எலியாவின் வார்த்தையின்படியே
எலியாவின் அக்னி முகத்தை அங்கே காண வேண்டியது வந்தது. எலியாவின் கோபாவேசத்தின் கோபாக்கினியை அங்கே சந்திக்க வேண்டியது வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எலியா மாபெரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன், கர்த்தருடைய மாபெரும் தீர்க்கதரிசிகளில் பிரதானிகளில் ஒருவன். ஆனால் மனிதருக்கு முன்பாக அந்நிய தேவர்களிடத்திலே குறி கேட்க சென்றதினாலே அரசதை பார்த்து சொன்னான், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொன்னான். அவன் சொன்னபடியே அகசியா செத்தான். அருமையானவர்களே, நீங்கள் என்று வேதாகமம் கற்பிக்கிற நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரித்துக் கொண்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கு பதிலாக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக அந்நிய ஆவிகளின் இடம் குறி கேட்கிறீர்கள். அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறீர்கள். அந்நிய தேவர்களின் ஆவிகளை பின்பற்றி அவைகளுக்கு ஆராதனை செய்கிறீர்கள். கர்த்தருக்குரிய துதிகனம் மகிமை அனைத்தையும் அந்நிய ஆவிகளுக்கும் அவைகளை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவைகளை போதிக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறீர்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. நன்றாக அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எரியும் உங்கள் மேல் என்பதை அறிந்து வைத்திருங்கள். இது எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லாதீர்கள். இது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கைகளிலே வேதாகமம் இருக்கிறது. வேதாகமத்தை எடுத்து படியுங்கள், அல்லது செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அருமையானவர்களே, எங்களுக்கு இவைகள் ஒன்றும் கற்பிக்கப்படவில்லை, எங்களுக்கு இவைகளை பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இனிமேல் இல்லை. அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். இங்கே நடந்தது என்ன? எலியாவின் வார்த்தையின்படியே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 சேவகரையும் பாட்சித்தது. இந்த செய்தி அகசியா அரசனுக்கு போகிறது. அகசியாவே, நீர் அனுப்பின 50 சேவகர்களும் படை வீரர்களும் அவர்களின் தலைவனும் வானத்திலிருந்து இறங்கின அக்னியால் பட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை சாம்பலாக்கிவிட்டது, பட்சித்து போட்டது. சாம்பல் கூட இல்லாமல் 51 பேரையும் 50 பேரையும் அவர்களுடைய தலைவனையும் வானத்திலிருந்து இறங்கின அக்னி முழுவதுமாக பட்சித்து போட்டது என்று அவனுக்கு செய்தி போகிறது. அவன் அங்கிருந்தும் அவனும் திருந்தவில்லை, மனம் திரும்பவில்லை. அந்த பழைய இருதய கடினத்தோடு என்ன செய்கிறான்? இரண்டாவது 50 படை வீரர்களையும் அவர்களுடைய அதிபதியையும் அனுப்புகிறான். அவர்களும் செல்லுகிறார்கள் அதே ஆணவத்தோடு, அதே கோபத்தோடு. எந்த கோபம்? தன்னை போன்ற ஒரு 50 பேருக்கு அதிபதியாகிய தலைவனையும் 50 சேவர்களையும் இவன் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அழித்து போட்டானே என்கிற கோபாவேசத்தோடு அவன் அங்கே திரும்பவும் ஏறி செல்கிறான். அந்த மலையிலே எலியாவினிடத்திலே செல்கிறான். தேவனுடைய மனுஷனே, மரியாதை உச்சத்தில் இருக்கிறது. தேவனுடைய மனுஷனே என்று அழைத்து, உன்னை அரசன் அழைத்து வர சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான். அவனும் மரியாதையாக தேவனுடைய மனுஷனிடத்தில் நடந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அதிகார போதையை, அதிகார வல்லமையை அங்கே காண்பித்தான். எலியா சொன்னான், நான் தேவனுடைய மனுஷன் என்பது உண்மையானால் உனக்கு முன் வந்தவர்களை பட்சித்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 சேவகர்களையும் பட்சிக்க கடவது என்றான். அதுபோல் அந்த வார்த்தையின்படியே வானத்திலிருந்து அக்னி இறங்கியது. அவனையும் அவனுடைய 50 சேவர்களையும் அக்னி பட்சித்து போட்டது. ஏனெனில் அவனோடு அவனுக்கு கட்டளையிட்டவர் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையிலே
பரலோகத்திற்கு ஏறி போகிறவராகிய கர்த்தருடைய தூதனானவர். மறந்து போகாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற இடங்களிலெங்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளினோடாய் செயல்படுவார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தூதனாக பட்சிக்கிற அக்னி ஜுவாலையிலே ஏறி போகிற தூதனாக நிற்பார். ஏனெனில் நீங்கள் ஆராதிக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக அக்னி ஜுவாலையிலே ஏறி போனவர் என்பதை மறந்து போகாதீர்கள். எலியாவோடு இருந்தவர் தேவனுடைய வார்த்தைகளிலே இருக்கிறார், அக்னி ஜுவாலையாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவராக இருக்கிறார், அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நில்லாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ குறை சொல்வதற்கோ அவர்களை நையாண்டி செய்வதற்கோ முன் எழும்பாதீர்கள். உங்களை தூண்டி விடுவதற்கு 1000 பேர் இருப்பார்கள், ஒருவனும் உங்களோடு வரமாட்டான். அடி வாங்குகிறவர்கள் நீங்களாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு விளையாடாதீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு, யதார்த்தமும் உண்மையுமாயிருக்கிற ஊழியக்காரர்களோடு போராடாதீர்கள். எதிர்த்து கலகம் செய்யாதீர்கள். எங்கே உங்களுடைய அதிகாரத்தையோ உங்களிடத்தில் இருக்கிற ஆவிகளின் வல்லமையையோ நம்பி உங்களுக்கு பின் இருக்கிற ஒரு கூட்டம் துருபதேசக்காரர்களையோ நம்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருங்கள். அந்த வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றால் அந்த ஆவியிலே கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அக்னி ஜுவாலைகளுக்கு ஒப்பான வல்லமையின் ஊழியர்கள் இருக்கிறார்கள். அக்னி ஜுவாலைகளே ஏறி போன கர்த்தருடைய தூதனானவராகிய அதிசயமானவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் அக்னியாயும் சம்மட்டியாயும் இருக்கிறது. நொறுக்கி போடும், பட்சித்து போடும், சாம்பலாக்கி போடும் என்பதை மனதிலே வைத்திருங்கள். இந்த செய்தியும் அகசியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிவிக்கப்படுகிற நிகழ்வுகள் ஒன்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. அது மறைவாக நிகழ்வு மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அறிந்த அகசியா 3வது முறையும் என்ன சொல்லுகிறான்? மனம் திரும்பவில்லை. தன்னுடைய இதய கடினத்தையோ, நான் இஸ்ரவேலுக்கு அரசன் என்கிற ஆணவத்தையோ விட்டு கீழிறங்கவில்லை. எழும்ப முடியாமல் மரண படுக்கையிலே கட்டிலே படுத்து கிடக்கிறவன் அவனே மனம் திரும்பவில்லை. அருமையானவர்களே, அநேக ஊழியக்காரர்கள், அநேக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள், உலக ஜனங்களால் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஏறின கட்டிலிருந்து இறங்காமலே படுத்த படுக்கையிலேயே நாறி போய் செத்திருக்கிறார்கள். மனம் திரும்ப மனமில்லை. ஒரு ஊழியக்காரனை சொல்லுங்கள், மரணத்திலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எந்த பரிசுத்தவனாயிலும் இருக்கிறானா? இல்லையே. ஒரு ஊழியக்காரனும் மரண நேரத்திலே நான் இதோ மரிக்கிறேன், தேவனிடத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு செத்த எந்த பரிசுத்தவான் என்று நீங்களால் நம்பப்படுகிற எவனாகிலும் செத்ததுண்டா? இல்லையே. எல்லாவனும் ஆண்டு கணக்காய், மாதக்கணக்காய், நாள் கணக்காய் மரண படுக்கையிலிருந்து தானே செத்திருக்கிறான். மனம் திரும்புவதற்கான அவனுடைய அநீதிகளுக்கான தண்டனை கடைசி மரணத்திற்கு முன்பாகிலும் நீ மனம் திரும்பு என்று அவனை தண்டித்து படுத்த படுக்கையிலே கிடத்தி இருக்கிறார், கட்டில் கிடையாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும், படித்து பாருங்கள். தியத்தீரா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். இஸ்ரவேலிலே, கிறிஸ்தவர்களிலே
தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற எசபேலின் ஆவியை கொண்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லவும் பழகினவர்கள். அவர்கள் அனைவருக்கும் எச்சரிப்பாக அங்கே சொல்லியிருக்கிறார். நான் அவளை கட்டில் அவளுக்கு மனம் திரும்பும்படியாய் வாய்ப்பருளினேன். அவள் மனம் திரும்பவில்லை. நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு வேசித்தனம் செய்தவர்களையும் அவளுடைய வேசித்தனத்தின் ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்ன அனைவரையும் அவளை போல கொல்லுவேன், கட்டில் கடையாக்கி கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே தியத்தீரா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டதிலே எழுதப்பட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். அநேக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள், அநேக அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள், தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்கள் கட்டில் கடையாக்கப்பட்டு ஏறின கட்டிலிருந்து இறங்காமலே செத்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? மனம் திரும்பவில்லை. கர்த்தருடைய இன்னொரு முகம், கர்த்தருடைய ஆவியானவருடைய யதார்த்த முகம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். அதை நீங்கள் கண்டதில்லை. கிறிஸ்து சாந்தமுள்ளவராயிருக்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து பட்சிக்கிற அக்னி நெருப்பாயும் இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எரியும். நீங்கள் காணவில்லை இன்னும். அவர் அக்கினி ஜுவாலையானவர். நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்கள். அதனாலே கிறிஸ்துவின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, பரிசுத்தாவியானவர் குடியிருக்கிற வாசமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் விரும்புகிறது போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது உங்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலே சென்று கேளுங்கள். உங்களுக்கு போதிக்கிறவர்களிடத்திலே, நீங்கள் பின்பற்றுகிற இந்த உலகத்தின் தீர்க்கதரிசிகளிடத்திலே சென்று நீங்கள் விரும்புவது போல அவர்கள் இருப்பார்கள். என்னிடத்திலே வராதிருங்கள். நீங்கள் விரும்புவது போல நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் இருப்பேன். தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அவருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் அங்கே தாராளமாய் போய்விடலாம். ஏன்னா நேற்று 2 செய்திகள் யூடியூபில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவர் கூட மாலை 4 மணி வரை பார்த்ததில்லை. ஒருவர் கூட அந்த செய்திகளை பார்த்தவர்கள் இல்லை. ஒரே ஒருவர் 4 மணிக்கு பிற்பாடு நான் அதை ஓப்பன் செய்து பார்த்தபோது, யூடியூபை திறந்து பார்த்தபோது, 2வது செய்தியை, அந்த தொடர் செய்திகளிலே 123வது செய்தியை ஒரே ஒரு நபர் பார்த்திருக்கிறார். ஏன் அவ்வளவு கோபம் என் மேல் உங்களுக்கு? என்னுடைய செய்திகளின் மேல் உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல்? அதானே அருமையானவர்களே. விருப்பம் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் போய்விடலாம். ஓகே, தாராளமாய். நான் வருத்தப்படவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். என்னுடைய செய்திகள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் சிரிப்பும் நையாண்டியுமாக, சாந்தமாக, சந்தோஷமாக செய்தி கொடுக்க வேண்டிய செய்திகள் வரும்போது என்னுடைய முகத்திலே நீங்கள் சிரிப்பை பார்க்க முடியும். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையேத்தான் சொல்லுவேன். பிடித்திருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் விரும்புகிறது போல உங்களுக்கு செய்தி கொடுக்கிற அநேக போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். அங்கே புறப்பட்டு செல்லுங்கள். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தருடைய அக்னிக்கு முன்பாக நிற்க முடியாதபடி மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடி, மலைகளே எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவின் கோபம் அப்படிப்பட்டதாக இருக்கும். மனுஷகுமாரனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு மலைகளிலும் கண்மலைகளிலும் குகைகளிலும் ஓடி பதுங்குவீர்கள். மலைகளை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருக்கு கோபத்திற்கு முன்பாக எங்களால் நிற்க முடியவில்லை, நீங்கள் எங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று மலைகளை பார்த்து கேட்பீர்கள். வேதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். அருமையானவர்களை, இங்கே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? எசேக்கியா அரசன் பிளவை நோயினாலே, புற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையாயிருந்தான். அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது.
இன்னும் நீ உன்னுடைய மரணத்திற்கு எதுவானவைகளை ஆயத்தப்படுத்து என்று. உன்னுடைய சாவு நாள், உன்னுடைய மரண நாள் உன்னை சந்திக்க போகிறது. உன் சாவுக்கு எதுவானவைகளை ஆயத்தப்படுத்து என்று அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அங்கே அவனுக்கு கூறி அறிவித்தார். எசேக்கியா அரசன் என்ன செய்தான் தெரியுமா? சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி மன்றாடினான், அழுது புலம்பினான், கதறினான். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். 15 ஆண்டுகள் அவனுடைய ஆயுளின் நாட்களை கூட்டி கொடுத்தார். அவர் கர்த்தர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். வரும் நாட்களிலே கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. தேவனுடைய இரக்கத்தின் மகா தயவுள்ள காலம், கிருபையின் காலம். இந்த காலத்திலே நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அகசியா அரசனுக்கு ஏற்பட்ட நிலை, அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று வேடம் போடலாம், ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று வேடம் போடலாம். ஆனால் கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நிலை நிற்க மாட்டீர்கள். அகசியாவை போல் கடின இருதயம் கொண்டவர்களாயிராதிருங்கள். அகசியா 3ஆம் முறையாக வேறொரு 50 பேருக்கு தலைவனையும் 50 போர் சேவகர்களையும் அனுப்பினான் எலியாவை பிடித்து வர. அருமையானவர்களே, ஒரு சில நொடிகள் பொறுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அகசியா 3வது முறையாகவும், அவன் 2 முறை அவன் அனுப்பின 50 சேவகர்களும் அவர்களுக்கு தலைவனும் அவர்களுடைய படைத்தலைவனும் 100 பேர், 2 படைத்தலைவர்களும் 100 போர் சேவகர்களும் பட்சிக்கிற அக்னியால் பட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனம் திரும்ப மனமற்ற அகசியா 3வது முறையும் இன்னும் ஒரு 50 படை வீரர்களையும் அவர்களுக்கு தலைவன் ஒருவனையும் அனுப்புகிறான். 3ஆம் படைத்தலைவனோ பதிமூன்றாம் வசனம், திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது அவன் ஞானமாய் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக பணிந்து கொண்டான். மற்ற 3 தனக்கு முந்தின 2 தலைவர்களைப் போலல்லாமல், அகசியா அரசனை போலல்லாமல், அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் பணிவிடையாளர்களோடு தன் படை வீரர்களோடு எலியாவை பிடிக்க வந்தவன். எலியா இருந்த மலை உச்சியிலே ஏறி சென்று எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்து முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே பணிவாக கேட்கிறான். பணிவாக தன்னை தாழ்த்தி தரையிலே முழங்கால் படியிட்டு, மலையிலே முழங்கால் படியிட்டு தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிவாக கேட்கிறான். தேவனுடைய மனுஷனே. முந்தின 2 படைத்தலைவர்கள் என்ன செய்தார்கள்? அதிகார தோரணையிலே ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, மனமேட்டுமையோடு, நான் அகசியா அரசனுடைய படைத்தலைவன், 50 சேவகர்களுக்கு தலைவன் என்று சொல்லி அந்த ஆணவத்தோடு, அதிகாரத்தோடு, தேவனுடைய மனுஷனே உன்னை அழைத்து வர அரசன் சொன்னார், அகசியா சொன்னான் என்று அங்கே ஆணவமாய் பேசினார்கள். பட்சிக்கிற அக்னியா கர்த்தருடைய தூதனானவராலே, பட்சிக்கிற அக்னி ஆகிய கர்த்தருடைய தூதனானவராலே பட்சிக்கப்பட்டார்கள், விழுங்கப்பட்டார்கள். இங்கே அவன் என்ன செய்தான்?
தன்னை தாழ்த்தி தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக மண்டியிட்டான், முழங்கால் படியிட்டான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்று வேண்டிக் கொண்டான். அவன் தன்னுடைய பிராணனுக்காக மட்டும் கேட்கவில்லை, என்னுடைய பிராணனை போல என்னோடு என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னோடு வந்திருக்கிற இந்த 50 படை வீரர்களுடைய பிராணனும் உம்மது பார்வையிலே அருமையாயிருப்பதாக. தன்னை போல் பிறனை நேசிக்கிறான். தன் ஒருவனுடைய பிராணனுக்காக கர்த்தரிடத்திலே கேட்கவில்லை, தன் ஒருவனுடைய பிராணனை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய மனுஷரிடத்திலே கேட்கவில்லை. தன்னை போல் தன் பிராணனும் அதுபோல தன்னை பின்பற்றி வந்திருக்கிற 50 படை வீரர்களுடைய பிராணனும், பிராணன் என்றால் ஜீவன், அவர்களுடைய ஜீவனும் உமது பார்வையிலே அருமையாயிருப்பதாக என்று விண்ணப்பம் செய்கிறான். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் உங்களிடத்திலே, கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற அன்பு இதுதான். யாரென்றே முகந்தறியாத ஒரு பெண்ணை நேசிப்பதல்ல, அவளிடத்திலே அன்பு செய்வதல்ல. அது நீ அவளை இச்சிக்கிறாய், அதனால் அவளை அன்பு செய்கிறாய். உன் மனைவியை இச்சிக்கிறாய், அதனால் அவளை அன்பு செய்கிறாய். அந்த அன்பல்ல. உன்னுடைய பிராணன் எவ்வளவு, அந்த ஜீவனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்று நீ விரும்புகிறாயோ, உன் பிராணன் விழுந்துவிட, உன் ஜீவன் போய்விடக்கூடாது என்று நீ எவ்வளவு பிரயாசப்படுகிறாயோ, அதுபோல உன்னோடு இருக்கிறவர்கள், உன்னை நம்புகிறவர்கள், உன்னை பின்பற்றுகிறவர்களுடைய ஜீவனுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டும். அவனுடைய பணத்திற்காக, அவன் உனக்கு போடுகிற காணிக்கைக்காக மட்டும் அவனை நேசிக்காதே. உன் ஜீவனுக்காக நீ எவ்வளவு, சாவு வரும்போதுதான் உன் ஜீவனுடைய அருமை உனக்கு தெரியும். அதுவரை தெரியாது, அதுவரை தெரியாது. மரணம் சந்திக்கிற வேளையில் தான் உன் ஜீவனுடைய, உன் பிராணனுடைய அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், அந்த ஜீவன், அந்த அன்பு உனக்கு என்ன என்று தெரியும். அதுவரை பிறரை நேசிப்பதை குறித்து யோசிக்க மாட்டாய், உன் ஜீவனையும் நேசிக்க மாட்டாய். ஜீவனே போனாலும் நான் அதை அடைந்தே தீர வேண்டும், செத்தாலும் சாவேன், ஆனால் அந்த பொருள் எனக்கு வேண்டும், அந்த பணம் எனக்கு வேண்டும், அந்த பெண் எனக்கு வேண்டும். அதற்காகத்தானே தற்கொலை செய்கிறீர்கள், அதற்காகத்தானே பலரை பலிகடாக்குகிறீர்கள். அரசியல்வாதிகளை பாருங்கள், தான் பிரதம அமைச்சருடைய ஸ்தானத்திலே அமர வேண்டும் என்பதற்காகத்தானே, முதலமைச்சர் ஸ்தானத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தானே எத்தனை கொலைகளை, தொடர் கொலைகளை செய்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். இன்று வேதனையாக இருக்கிறது. எல்லாம் கையும் களவுமாய் பிடிபடுகின்ற போது அதானே எல்லோருக்கும் மரணம் தான் பிடிக்கப்படுகிற நேரத்திலே தான் விரித்த வலை தனக்கே விரிக்கப்படுகிற போதுதான் அந்த மரண வேதனை, தன் ஜீவனை குறித்த அன்பு அப்பதான் தெரியும். தன் பதவியை அடைவதற்காக, உயர்ந்த பதவியை பிடிப்பதற்காக எத்தனை பேரை வேண்டுமானாலும் நரபலி கொடுக்க நீங்கள் தயார். உங்கள் தீர்க்கதரிசிகள் தயார், உங்கள் அப்போஸ்தலர்கள் தயார், உங்கள் போதகர்கள் தயார், நீங்கள் தயார். எதை இழந்தாலும் செத்தாலும் நான் அதை கைப்பற்றியே தீர வேண்டும் என்று நிற்கிறீர்கள். உனக்கு அந்த சாவு வரும்போது தான் நீ உன்னை நேசிப்பாய் யதார்த்தமாய். இங்கே சாவு தன்னை நெருங்கி வந்த வேளையிலும் அகசியா மனம் திரும்பவில்லை. அநேக தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் புழுத்து செத்த போதும் சாவு வரையிலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் செத்தார்கள்.
அகசியாவை போல. ஆனால் ஒரு எசேக்கியா சுவர்வுகரமாய் தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி அழுதான், மன்றாடினான், கதறினான், விண்ணப்பித்தான். கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அவனுடைய ஆயுள் நாளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். யோசித்து பார், கர்த்தருடைய அன்பு உனக்கு வேண்டும் என்றால் உன் பாவ குற்றங்களை விட்டு மனம் திரும்பு. கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை அதுதான். உன்னை எச்சரிப்பது, கண்டிப்பது, தண்டிப்பது. நீ மனம் திரும்பவில்லை என்றால், அகந்தையும் மேட்டிமையும் ஆணவமும் கொண்டடைந்தால் அழித்து போடுவார், பட்சித்து போடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3ஆம் படைத்தலைவனோ மண்டியிட்டான், முழங்கால் படியிட்டான், தன்னை தாழ்த்தினான், தன் பிராணனை, தன் ஜீவனையும். அதுபோல தன்னை நம்பி வந்திருக்கிற, தன் கீழ் பணியாற்றுகிற 50 படை வீரர்களுடைய ஜீவனுக்காகவும் அங்கே மன்றாடினான். அருமையான கிறிஸ்தவர்களே, சற்று ஒரு நிமிடம் நின்று யோசித்து பாருங்கள். உங்கள் நிலை என்ன? நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள்? உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு ஆவியின் அபிஷேகங்களை தருகிறவர்கள், ஐஸ்வர்யங்களை அள்ளி பிரசங்கிக்கிறவர்கள், இனிப்பு தடவி பிரசங்கிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எதன் மேல் நோக்கமாக இருக்கிறார்கள்? எதை? உங்களை நேசிக்கிறார்களா, உங்கள் காணிக்கைகளை நேசிக்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்கள். எங்கே அவன் கேட்கிறான், தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகி இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். தனக்காகவும் தன் உடன் பணியாளர்களுக்காகவும் தேவ சமூகத்தில், தேவனுடைய மனுஷனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பணிந்து முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டான். தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வது போல தேவனுடைய மனுஷனிடத்திலே வேண்டிக் கொண்டான். பணிவுடன் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, நான் என்ன சொன்னேன் செய்தியிலே? கர்த்தருடைய தூதனானவர் எலியாவோடு நின்றார், எலியாவோடு இருந்தார். அதனால் தான் எலியா சொன்னது போல முந்தின 2 முறையும், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்தில் இருந்து அக்னி இறங்கி உன்னை 50 பேரையும் பட்சிக்க கடவதென்று முந்தின தலைவர்கள் 2 பேரிடமும் சொன்னான். அது அப்படியே நடந்தது. ஏனெனில் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஆவியானவர், அதிசயமான நாமத்திற்குரிய பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாயிருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் அவனோடு இருந்தார். அவன் அருகிலே நின்றார். அந்த உணர்வு எலியாவுக்கு இருந்தது. இங்கே பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போனான். போய் மண்டியிட்டு வணங்கினானா? அரசனே என்று அவன் கட்டிலே முகங்குப்பற விழுந்தானா? இல்லையே. இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும், இன்றைய கள்ள உபதேசிகளும், கள்ள பேராயர்களும், கள்ள போதகர்களும் என்ன செய்கிறார்கள்? ஆளுகிறவர்களை கண்டால் நடுங்குகிறார்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களை கண்டால் நடுங்குகிறார்களே, கோடி கோடியாய் கைக்கூலி கொடுக்கிறார்களே, லஞ்சம், பிச்சை கொடுக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு காணிக்கை கொடுக்கிறவன் ஒருவன் குடிசையில இருக்கிறான், வறுமையில இருக்கிறான் என்றால் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவனிடத்தில் வலுக்கட்டாயமாக தசமபாகம் நன்கொடை வாங்கிக் கொள்ளுகிறார்கள், காணிக்கை. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை, தங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு, ஆளுகிறவர்களுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கிறார்களே காணிக்கை பணத்தை. கர்த்தருக்கு காணிக்கை என்று ஏழை ஆத்துமாக்களிடம் வேட்டையாடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் கணக்கிலடங்காமல் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்திருப்பதை
காணிக்கை பணத்தை கொள்ளையடித்திருப்பதை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆளுகிறவர்களுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கிறார்களே. யோசியுங்கள். பரிசுத்தவான்கள் என்று தம்பட்டம் அடிக்கிறவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று கூப்பாடு போடுகிறவர்களே, யோசித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள். அங்கே பாருங்கள், அவன் ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, யாரை பார்த்து? 16ஆம் வசனம். நான் செய்தியின் இறுதி பாகத்திற்கு வந்துவிட்டேன். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை பார்த்து. எவனை பார்த்து? இஸ்ரவேலின் அரசனாகிய, சமாரியாவின் அரசனாகிய அகசியாவை பார்த்து ஈவு இரக்கமின்றி சொல்லுகிறான். அவன் இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேலின் 10.5 கோத்திரத்து ஜனங்களுக்கு அரசன். இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யமாகிய சமாரிய இஸ்ரவேலுக்கு அரசன், அதிகாரத்தில் இருப்பவன். தன்னை பிடித்து வர 3 முறை 50 படைவீரர்களையும் அவர்களுக்கு தலைவர்களையும் அனுப்பினவன். அவனுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி நடுங்கவில்லை, மண்டியிடவில்லை, கையெடுத்து கும்பிடவில்லை. அவனை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா. அவனுடைய தவறை கடிந்து கொள்ளுகின்றான். சத்திய ஆவியானவர் எவர்? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? கிறிஸ்துவின் ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அதை நீங்கள் இந்த பகுதியிலே காணலாம். பரிசுத்த ஆவியானவருடைய தன்னோடு இருந்த கர்த்தருடைய தூதனானவர் ஆகிய, பட்சிக்கிற அக்கினியாகிய அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்கிற அதிசயமான நாமத்திற்குரிய கிறிஸ்து, கிறிஸ்துவே ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடையவும் இயேசு கிறிஸ்துவனுடையவும் பண்பியல்பை, முகத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்திய ஆவியானவர் வருகிற போது அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். அந்த வேலையை எலியா தீர்க்கதரிசி இங்கே செய்கிறான். பாருங்கள், அவனை பார்த்து, இஸ்ரவேலின் அரசனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா. நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவினிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். அவன் செய்த குற்றத்தை கடிந்து கொள்ளுகிறான். கர்த்தரை புறக்கணித்து அந்நிய தேவர்களை பின்பற்றி போன அகசியாவை கண்டிக்கிறான். பாருங்கள், சத்திய ஆவியானவருடைய முதல் வேலை பாவத்தை குறித்து கண்டிக்கிறார். அடுத்தது, பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்றான். என்ன நியாய தீர்ப்பு? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா. நீதியை குறித்து பேசினான். முதலாவது அவனுடைய பாவத்தை குறித்து பேசினான். நீ இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா. முதலாவது சத்தியாவியானவருடைய செயல்பாடுகளில் 2வது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறான். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா. நீ எக்ரோனிலே பாகால் சேபுவினிடத்தில், பிசாசினிடத்தில் குறி கேட்க ஆட்களை அனுப்பினாய் என்று அவனுடைய பாவத்தை கடிந்து கொள்ளுகிறான். 2 பண்பு இயல்புகள், சத்தியாவியானவருடைய 2 பண்பு இயல்புகளை எலியா தன் வார்த்தைகளிலே தெளிவுபடுத்தி விட்டான். தேவன் இல்லை என்றா. அது தேவனுடைய நீதி. அவனுடைய அகசியாவின் பாவம், அவன் தேவ நீதியை புறக்கணித்ததை அங்கே சுட்டி காட்டினான். அவனுடைய பாவம், பாகால் சேபுவினிடத்திலே குறி கேட்க அனுப்பியது அவன் செய்த பாவம். அங்கே பாவத்தை கடிந்து கொண்டான். நியாய தீர்ப்பை குறித்தும், நியாய தீர்ப்பு, நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொன்னான். நியாய தீர்ப்பை கட்டளையிட்டான். அந்த வார்த்தையின்படியே எலியா சொன்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
தன்னுடைய நாமத்திலே சொல்லவில்லை. எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய நாமத்திலே சொல்லவில்லை. யார் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான்? இதுவரையிலும் கர்த்தருடைய தூதன் என்று வர்ணிக்கப்பட்டவர் இங்கே அவன் கர்த்தர் என்று சொல்லுகிறான். இதுவரையிலும் அந்த அதிகாரம் முழுவதிலும் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுக்குரியவர். இங்கே எலியா சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையானவர்களே, அப்படியானால் தேவனாகிய கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தரும் அதிசயமான நாமத்திற்குரியவராகிய கிறிஸ்துவும் அங்கே நின்றார்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுவதில் என்ன தவறு? என்ன குற்றம் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். உங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் இப்படி பிரசங்கித்தது உண்டா? சொல்லுங்கள் அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். சொல்ல வேண்டாம், யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பிரசங்கித்த எந்த பிரசங்கியாவது, எந்த தீர்க்கதரிசியாவது, எந்த அப்போஸ்தலனாவது இப்படி பிரசங்கித்தது உண்டா? எலியாவை போல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசியது உண்டா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. 17ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி, எலியாவின் வார்த்தையின்படி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எலியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். எவன்? இஸ்ரவேலின் அரசனாகிய அகசியா இறந்து போனான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். கர்த்தருக்கோ, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கோ, கர்த்தருடைய ஆவியானவருக்கோ எதிர்த்து நில்லாதிருங்கள், கலகம் செய்யாதிருங்கள். அவரிடத்திலே சாந்தத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் பாவங்களை விட்டு விலகுங்கள், மனம் திரும்புங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கதறுங்கள். அவர் உங்களுக்கு இறங்குவார். அதுவும் இந்த கிருபையின் காலம் முடியும் முன்பு அந்த நிலைப்பாட்டிற்கு வாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களை சார்ந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக, உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினருடைய ஆத்துமாக்களுக்காக, நீங்கள் அறிந்தும் அறியாமலும் இருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே கதறுங்கள். மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு கதறுங்கள். எசேக்கியாவை போல சுவர்புறமாய் திரும்பி அழுங்கள். மனிதர்கள் காணும்படியாக அல்ல, கர்த்தர் பார்க்கும்படியாக அழுங்கள். முதலாவது பாவ அருவருப்புகளை, அக்கிரமங்களை, அவருக்கு பிரியமல்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விலகுங்கள். மனம் மாறுங்கள். மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். மண்டியிடுங்கள், முழங்கால் படியிட்டு கதறுங்கள். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை ரட்சிப்பார், மீட்டுக் கொள்ளுவார், நித்திய ஜீவனை தருவார், பரலோக வாழ்வை வாக்களிப்பார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரையே பின்பற்றுங்கள். சத்திய வசனங்கள் அனைத்தும், பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளும், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் பட்சிக்கிற அக்னியாயும் மலைகளை போன்ற உங்கள் கடின இருதயங்களை மோதி உடைக்கிற சம்மட்டிகளாயும் உங்கள் பாவ அருவருப்புகளை அறுத்தறிகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாயும் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய ஜனமே, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பணத்துக்காக, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்காக உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். யாரை பின்பற்ற வேண்டும், எவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும், செய்திகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எடுக்கிற முடிவிலே உறுதியாக இருங்கள். கர்த்தர் ஒருவரையே சார்ந்து நில்லுங்கள். அவருக்கே செவி கொடுங்கள். அவரையே பின்பற்றுங்கள். அவருடைய வார்த்தைகளையே நன்றாய் திரும்ப திரும்ப படியுங்கள். அருமையானவர்களை, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென்.